அக்காலங்களிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், ஆக்குபவனுக்கு பல நாள் வேலை, அழிப்பவனுக்கு ஒரு நாள் வேலை என்பார்கள். இதுபோன்றுதான் மனிதனுடைய வாழ்க்கை. நாம் அதை சுவைபட மகிழ்ந்து வாழக்கூடிய நிலையாக, அமைதி கொண்டு வாழக்கூடிய நிலைகள், அது சீரான நிலைகள் சென்று கொண்டே வருகின்றது. இந்த வாழ்க்கையை பற்றி அதிகமாக நாம் சிந்தனையும் செய்வதில்லை. ஆனால் அதில் ஏதாவது இடையூறுகள் வந்துவிட்டால் நம்முடைய சிந்தனைகள் உடனே திசை மாறிவிடுகின்றது. காரணம், நாம் நல்லதை செய்கின்றோம். நல்லதை செய்யும் பொழுது அந்த நல்லதை காக்கக்கூடிய திறன் அது ரொம்ப முக்கியம், அது வேண்டும். அந்த திறனை இழந்து விட்டோம் என்றால் நல்லதை அந்த தீயது மறைத்து விடுகின்றது. ஆக ஒரு மரம் வளர்வதற்கு எத்தனையோ வருடங்கள் ஆகின்றது. ஆனால் அந்த மரத்தை சில நிமிடங்களில் வீழ்த்தி விடலாம். பல வருட காலம் இந்த உடலை நாம் வளர்த்திருந்தாலும் இது என்ன வாழ்க்கை என்று வெறுக்கும் பொழுது ஒரு சிலர் தன் உடலையே அழித்துக் கொள்கின்றார்கள், தற்கொலை செய்து ஒரு நொடிக்குள். ஆனால் எண்ணிய உணர்வின் தன்மை, தன் உணர்ச்சிகள் வளர்க்கப்படுவதற்கு எத்தனையோ ஆசாபாசங்களை வைத்து இவ்வளவு காலம் வாழ்ந்து வந்துள்ளோம். இருந்தாலும் விஷத்தின் பிடிப்பு ஒரு நொடியிலே அந்த திசையிலே நாம் திரும்பிவிட்டால் நம்மை மாய்த்து விடுகின்றது. ஆனால் அந்த விஷத்தின் தன்மைகளை மனிதனை ஒரு நொடிக்குள் மாய்க்கக்கூடிய இதுபோன்ற கடுமையான செயல்களையும் சில இக்கட்டான உணர்வுகளையும் வென்று பழகியவர்கள் தான் மெய்ஞானிகள். அவர்கள் அத்தகைய நிலையிலும் வென்று அந்த விஷத்தின் தன்மை அதனுடைய ஆற்றலையே தனக்குள் அடிமைப்படுத்தி அந்த ஆற்றல் மிக்க சக்தியை தனக்குள் ஒளியாக மாற்றினார்கள். ஒரு வைரம் அது தன்னிச்சையாக ஒளி அது பிரகாசிக்கிறது என்றால் விஷத்தை தன் உள் அடக்கி வைத்திருக்கின்றது. விஷத்தின் ஆற்றல் மிக்க நிலையை ஒளி சுடராக தன்னிச்சையாக ஒளியாக இனிமையாக நம் கண்ணிலே பார்க்க முடிகின்றது, குளிர்ச்சியாக. அந்த விஷயங்கள் அனைத்துமே அதற்குள் ஒடுங்கி அதனுடைய இயக்க சக்தி தான் ஒளியாக மாறுகின்றது. ஆனால் வைரத்தை தட்டி நாம் விழுங்கினாலோ அந்த வைரம் நம்மை மாய்த்துவிடும். ஆக விஷம்தான் ஒளியாக சுடர்விட்டு பிரகாசிக்கின்றது. இதுபோன்று அந்த விஷத்தின் தன்மை தனக்குள் எடுத்து இனிமை கலந்த செயலாக இயக்கக்கூடிய ஆற்றல் மிக்க வலிமை மிக்க மகரிஷிகள் தங்கள் உடலிலே விளைய வைத்த அந்த எண்ண அலைகள் பூமியிலே நமக்கு முன் படர்ந்தே இருக்கின்றது. அதை கவர்வதற்குத்தான் உங்களுக்கு இந்த தியான பயிற்சியை கொடுக்கின்றோம். குழம்பு வைக்கப்படும் பொழுது காரம், புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு அனைத்தும் கலந்து சுவைமிக்கதாக அதை வைக்கின்றோம் அல்லவா? இதே போன்றுதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நலிந்து நெளிந்து சலித்து வெறுத்து உவர்ப்பு வேதனை இது போன்ற எத்தனை எண்ணங்களுடன் தான் இங்கே வந்து கூடுகின்றீர்கள், இந்த உபதேசத்தை கேட்கின்றீர்கள். ஆனால் அதே சமயம் நமது குருநாதர் காட்டிய அருள்வழிப்படி மெய்வெளியை காண வேண்டும், அந்த பேரருளை பெற வேண்டும் என்று ஒரே சீர்படுத்தி உங்களுக்கெல்லாம் அந்த உணர்ச்சிகளை தூண்டச் செய்து கொண்டுள்ளோம். விண்ணை நோக்கி யாம் ஏகி அந்த மகரிஷிகள் உணர்வலைகளை கவர்ந்து அது நீங்கள் பெற வேண்டும் என்று சதா தியானம் இருக்கின்றோம், தவமும் இருக்கின்றோம். உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று அதே உணர்வின் இயக்கத்துடன் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த மகரிஷிகள் சக்தி நாங்கள் பெற வேண்டும். இந்த தியானத்தில் இந்த கூட்டமைப்பில் அமர்ந்து தியானிக்கும் அனைவரும் அந்த மகரிஷிகள் சக்தி பெற வேண்டும் என்று ஒருங்கிணைந்த எண்ணத்துடன் ஒவ்வொருவரும் நீங்கள் செயல்படுத்த வேண்டும். இந்த உணர்வு இவ்வாறு பரவப்படும் பொழுது மற்றவர்கள், அதாவது நம்மை போன்ற மற்றவர்கள் எந்தெந்த துன்பத்தில் இருந்தாலும் நாம் தியானித்த இந்த உணர்வை ஒன்று சேர்ந்து எந்த மகிழ்ச்சியை பெறுவதற்காக நாம் இந்த தியானத்தை செய்கின்றோமோ இந்த உணர்வலைகள் நம் ஒளி அலைகளுடன் கலந்து இந்த உணர்வின் சுவாசங்கள் உங்களுக்குள் உமிழ்நீராக சுரப்பதையும் சுரந்து கொண்டே இருப்பதையும் பார்த்திருக்கலாம். இந்த தியானம் செய்வோருக்கு இந்த தியானத்தில் இருக்கும் பொழுதும் சரி, ஆத்மசுத்தி செய்யும் பொழுதும் சரி, அல்லது சில உயர்ந்த உணர்வு வரும் பொழுதெல்லாம் இந்த வாயிலே தன்னிச்சையாக உமிழ்நீர் சுரப்பதை நிச்சயம் கண்டிருப்பீர்கள். ஆக மகரிஷி சக்தி தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் ஈஸ்வரா
இன்று இந்த மூச்சலைகளை வெளியிடும் பொழுது உங்களுக்குள் அந்த உமிழ்நீர்கள் சுரப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அவை இப்பேற்பட்ட அமுது சுரபிகள் நமக்குள் சேர்ந்து விட்டால் அதன் மூலம் இந்த ஞானியின் அருள் வித்தை அது வளர்த்து நமக்குள் நம்மை அறியாது உள் சென்று வேதனை உருவாக்கும், நோயினை உருவாக்கும், நம் சொல்லின் இனிமையை கிடைத்திடும். இந்த உணர்வின் தன்மைகளை எல்லாம் அது தனித்துவிடும். வைரக் கல்கள் எப்படி தன் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றுகின்றதோ அதுபோன்ற நிலைகளை நாமும் பெற முடியும். நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியுமே அதை பெற முடியும். ஆக பல பொருள்கள் சேர்த்து அதை குழம்பின் சுவையாக சுவைத்து சமைத்து மகிழ்வது போன்று நம் குருநாதர் காட்டிய அருள் வழிப்படி உங்கள் அனைவரது உள்ளங்களின் நிலைகளிலும் கோபமோ வேதனையோ செழிப்போ சஞ்சலமோ இருந்தாலும் கூட நாம் எப்படி சரிசமமாக பொருளை போட்டு சமைத்து குழம்பை சுவையாக உருவாக்கி உட்கொள்வது கொண்டு நாம் அந்த ஒருங்கிணைந்த நிலையாக ஒளியின் சக்தியாக ஆக்கிடவும், அதுபோன்று சுவைமிக்க நிலையாக நீங்கள் உருவாக்கிடவும் அதற்குண்டான ஞான வித்துகளை, அறிஞானியுடைய வித்துகளை உங்களுக்குள் ஊன்றுகின்றோம். அதை மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு நீங்கள் அதை வளர்த்து கொள்ள முடியும். அந்த சுவைமிக்க நிலைகளாக உங்களுக்குள் உருவாக்க முடியும். ஆகவே நாம் அந்த ஆக்கப்பூர்வமான சக்தியாக வளர்ந்து நம்மை அறியாது முதலிலே சொன்னது போன்று இருள் சூழச் செய்யும் சிந்தனையற்ற நிலைகள் விஷத்தினுடைய தாக்குதலில் இருந்து அந்த விஷத்தையே ஒளிமயமாக மாற்றி சுவைமிக்கதாக படைத்து வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் அழியாத நிலையில் இருக்கும் மகரிஷிகள் ஞானிகள் அருள்வட்டத்தில் இணைவதற்கே, அவர்கள் உணர்வுகளை உங்களுக்குள் பெருக்கச் செய்து இதுபோன்ற இன்னல்களில் விடுபடுவதற்கே இதையெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் என்று உணர்த்துகின்றார்கள்.